இந்தியாவிடம் வங்கதேசம் சரணாகதியா? பின்னணியில் நடந்தது என்ன? இந்தியாவோட நல்லுறவை பேணுவதையே தவிர வங்கதேசத்திற்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு வங்கதேச இடைக்கால அரசினுடைய தலைவர் முகமது யூனிஸ். இதை சரணாகதி அப்படின்னு சொல்றதா, இல்லைனா வாய் சவடால்கள் மட்டுமே ஒரு நாட்டை வாழ வைத்து விட முடியாது அப்படின்னு உணர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்றதா, இல்லைனா வங்கதேசத்தை இந்தியா வழிக்கு கொண்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்றதான் கேள்விகளும் எழுது. உண்மை என்ன அப்படின்னா, இந்த 3 கேள்விகளுக்கான பதில் தான் வங்கதேசத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறதா யதார்த்தமான நிலவரமாகும். பாகிஸ்தான் உருது மட்டுமே தேசிய மொழியாக அறிவித்த போது உருவானதுதான் வங்கதேச போராட்டம். வங்க மொழியும் வங்காள தேசியவாதத்தையும் முன்வைத்து உருவானதுதான் வங்கதேசம். மத அடிப்படையில் செயற்கையாக ஒரு நாட்டை கட்டமைத்து விட முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்று உலகளவில் பாகிஸ்தான் ஒரு உதாரணமாக திகழ்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வங்கதேசத்தை மதசார்பற்ற நாடு அப்படின்னு அறிவித்தார். வங்கதேசம் உருவான போது எதிர்த்த நாடுகள் எல்லாமே, அதாவது அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் வங்கதேசத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாடாக பார்க்க தொடங்கினாங்க. அதனுடைய இராணுவம் முக்கியத்துவம் வாய்ந்த புவியியல் அமைப்பு என்பதையும் மீறி இது உலக நாடுகளின் மக்களிடம் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. வங்கதேசத்தை உருவாக்கிய ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சியான அவாமி லீக் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்தியாவோட நட்புறவை மேம்படுத்தி தன்னுடைய நாட்டை ஓரளவுக்கு வளப்படுத்தினாங்க. ஆனால் உலக நாடுகளால், குறிப்பாக அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளால் வங்கதேசத்தோட இந்தியா நெருக்கமாக இருப்பதை பொறுத்து கொள்ள முடியல. இதன் விளைவாக தான் அவ்வப்போது ஆட்சி கவிழ்ப்பு, இராணுவ ஆட்சி அப்படின்லாம் அரசியல் கூத்துகள்லாம் நடந்துட்டு வருது. இதன் ஒரு பகுதியாக தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் மகள் ஷேக் ஹசீனாவும் சமீபத்தில் வரலாறு காணாத வன்முறையை உருவாக்கி ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டாங்க. வெளிநாட்டில் இருந்த முகமது யூனிஸ் இடைக்கால அரசினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அரசியல் மத அடிப்படைவாதிகளுடைய கலவரத்தை பயன்படுத்தி கொள்ள முடிந்ததை தவிர அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. தான் ஒரு கைப்பாவையாக மட்டுமே பதவியில் அமர வைக்கப்பட்டிருப்பதை அவர் உணர தொடங்கிட்டார். ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான மாணவர் பெயரிலான சில இயக்கங்கள் நஹீத் இஸ்லாம் என்பவரை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு தேசிய குடிமக்கள் கட்சி அப்படிங்கிற புதிய கட்சியை தொடங்கினாங்க. தேர்தல் மூலம் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கி அதன் பின் நாட்டிற்கு புதிய அரசமைப்பு சட்டத்தை இயற்றுவது, 2வது குடியரசு குறித்த பேச்சு மற்றும் கட்சியினுடைய இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற முழக்கம் போன்றவை அந்த கட்சியின் சார்பில் முன்வைக்கப்பட்டது. தியாகிகளுடைய தியாகத்தின் மூலம் பெற்ற புதிய சுதந்திரம் ஒரு அரசை கவிழ்த்துவிட்டு இன்னொரு அரசை நிறுவுவதற்கானது அல்ல அப்படின்னு புதிய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நஹீத் இஸ்லாம் சொல்லியிருக்கார். அவாமி லீக்கிற்கு எதிர்ப்பாக இருந்தாலும் இது இந்தியாவிற்கு எதிரானதாக இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் எழுந்துச்சு. இது முகமது யூனிஸுக்கு முதல் தலைவலியாக அமைஞ்சது. இது தவிர ஆபரேஷன் டெவில், அதாவது சாத்தான் வேட்டை அப்படிங்கிற ஒன்றை யூனிஸின் அனுமதி இல்லாமலேயே ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரலும் உள்துறை அமைச்சகத்தினுடைய தலைவருமான ஜஹாங்கீர் ஆலம் சௌத்ரி என்பவர் தொடங்கினார். சாத்தான் அப்படின்னா என்னன்னா, எங்களது குறி நாட்டை நிலையில்லாமல் செய்யும் சட்டத்தை பின்பற்றாத சாத்தான், எங்களது குறி தீவிரவாதிகளும் விஷமிகளும் தான் என்று ஆலம் சௌத்ரி விளக்கமும் கொடுத்தார். இதில் 10,000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டாங்க. இதன் மூலமாக ஆலம் சௌத்ரி தனி ராஜ்யமே நடத்துவதும் தெரிய வந்தது. இது முகமது யூனிஸ்க்கு 2வது தலைவலியாக அமைந்தது. இந்த நிலையில் மியான்மரில் இருந்து தனி நாடு கேட்டு செயல்படும் பழங்குடியின முஸ்லிம்களான அரக்கன் ஆர்மியும் வங்கதேசத்தில் தங்களுடைய இனத்தவர் இருக்கும் பகுதிகளை தாக்கி தன்வசப்படுத்தியது. மியான்மர் அரசோட நல்லுறவு இருந்த போதிலும் அரகன் ஆர்மி இந்தியா மீது நல்லெண்ணம் கொண்டு செயல்படுவதால் அதனுடைய முக்கிய தலைவர்கள் இந்தியாவோட தொடர்பில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இது முகமது யூனிஸ்க்கு 3வது தலைவலியாக இருக்கு. இந்த 3 தலைவலிகளுக்குமான நிவாரண மருந்தை பாகிஸ்தான் நட்புறவால் வழங்க முடியாது அப்படிங்கிறதோட அதன் மூலமாக மேலும் தலைவலியை அதிகரிக்கும் தீவிரவாத இறக்குமதியும் தேர்ந்துவிடும் ஆபத்தும் இருக்கிறது. வங்கதேசம் இந்த சிக்கலை எல்லாம் எதிர்கொள்ளுமேயானால் அதனுடைய பொருளாதாரம் சிக்கி சின்னாபின்னமாகி சீர்ந்து விடும் அப்படிங்கிறதா உண்மை. இதனால திரும்பவும் ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கும் அபாயம் நேரிடலாம், அல்லது மக்களுடைய அதிருப்தியை பயன்படுத்தி சில இராணுவ அதிகாரிகள் ஆதாயம் தேட இராணுவ புரட்சியும் நடத்தக்கூடும். அதனால தான் இந்தியாவோட நல்லுறவு பேணுவதை தவிர வேறு வழியில்லை அப்படின்னு இறங்கி வந்திருக்கிறார் முகமது யூனிஸ். தாய்லாந்தில் அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கேன். அப்போ 2 நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேம்படுத்த ஆலோசனை செய்வோம். 2 நாடுகளுக்கும் இடையான உறவு சிறப்பாக இருக்கு. இது எதிர்காலத்திலும் தொடரும். இந்தியாவுடன் நல்லுறவுடன் இருப்பதை தவிர வங்கதேசத்திற்கு வேறு வழி கிடையாது.
2 நாடுகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு, வரலாறு, அரசியல், பொருளாதாரம் அப்படின்னு எல்லாத்திலும் சார்ந்து இருப்பதால் எங்களை தனிமைப்படுத்த முடியாது. இப்போ ஏற்பட்டிருக்கூடிய தவறான புரிதலை சமாளித்து திரும்ப வர முயற்சி நடைபெற்று வருது அப்படின்னு முகமது யூனிஸ் கூறியிருப்பதன் பின்னணி இதுதான்.